ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் வைஸ் டாபிக் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம வரலாறு, இந்திய வரலாறு காலவரிசை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய வரலாறு காலவரிசையின்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ தான். இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரிவிஷனுக்கும் நோட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த துணைக்கண்டத்தில் இருந்த கலாச்சாரங்கள் மற்றும் நாகரிகங்கள் காரணமாக இந்திய வரலாறு வெளிநாட்டினர் உட்பட பலருக்கு ஆர்வமுள்ள தலைப்பு. இந்திய வரலாற்றை அரசியல், கலாச்சார, மத அல்லது பொருளாதார தலைவர்களின் கீழ் படிக்கலாம். இந்திய வரலாறு காலவரிசைப்படி இந்திய வரலாற்றை 3 காலகட்டங்களாக வகைப்படுத்தலாம். இந்திய வரலாறை காலவரிசையின்படி 3 காலகட்டங்களாக வகைப்படுத்தலாம். பண்டைய இந்தியா, இடைக்கால இந்தியா மற்றும் நவீன இந்தியா. 3 காலகட்டங்கள்: இடைக்கால இந்தியா, பண்டைய இந்தியா மற்றும் நவீன இந்தியான்னு 3 காலகட்டங்களாக வகைப்படுத்தலாம். பண்டைய இந்தியா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் கிபி 700 வரை. பண்டைய இந்தியா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதல் கிபி 700 வரை. அப்புறம் இந்திய துணைக்கண்டத்தில் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு புரோட்டோ மனிதர்கள் செயல்பாடுகளும் ஹோமோ எரெக்டர்ஸ் செயல்பாடுகளும் கிபி 70,000 முதல் ஹோமோ செப்பியன்ஸ் செயல்பாடுகளும் இருந்தன. ஆனால் அவர்கள் சேகரிக்கப்பட்டவர்கள், வேட்டைக்காரர்கள். அடுத்து, இந்திய துணைக்கண்டத்தில் முதலில் வசித்தவர்கள் நாகாக்கள், வடகிழக்கு சாந்தல்கள். அதாவது சாந்தல்கள் அப்படின்னா கிழக்கு இந்தியா, பில்ஸுங்கிறது மத்திய இந்தியாலையும். இந்திய துணைக்கண்டத்தில் முதல்ல யார் வசித்தாங்கன்னா நாகல்கள் அப்படிங்கிறவங்க வடகிழக்கு பகுதிகளில், சாந்தல்கள் கிழக்கு இந்தியாவில், பில்ஸ் அப்படிங்கிறது மத்திய இந்தியாலையும், கோண்டுகள் அப்படிங்கிறவங்களும் மத்திய இந்தியா பகுதிகளில் தான் வசித்தாங்க முதல்ல இந்திய துணைக்கண்டத்தில். தோடாக்கள் தென்னிந்தியாவில் வசித்தாங்க போன்ற இவங்கெல்லாம் பழங்குடியினராக இருந்திருக்கலாம்னு சொல்லி அவர்களில் பெரும்பாலானோர் பேசுபவர்கள். முண்டா மற்றும் கோட்வி போன்ற ஆஸ்திரிக் திராவிடத்திற்கு முந்தைய மொழிகள். திராவிடர்களும் ஆரியர்களும் பிற்காலத்தில் துணைக்கண்டத்திற்கு வந்த புலம்பெயர்ந்தவர்கள் என்று தான் நம்பப்படுகிறது. அடுத்து, மக்கள் பயன்படுத்திய உலோக கருவிகளின் அடிப்படையில் பண்டைய இந்தியாவை பழைய கற்காலம், மெசோலிதிக் கற்காலம் மற்றும் கல்கோலிதிக் காலம் போன்ற பிற தலைப்புகளின் கீழ் ஆய்வு செய்யலாம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெலியோலித்திக் காலம். அதாவது பேலியோலித்திக் காலம் கிமு 2 மில்லியன், கிமு 10,000. அதாவது தீ, சுண்ணாம்பு கல்லால் ஆன கருவிகள், தீக்கோழி முட்டைகள், முக்கியமான பழங்கால தளங்கள், பிம்பேட்கா, ஹன்ஸ்கி, கர்னூல் குகைகள், நர்மதா பள்ளத்தாக்கு, காலாட்கி பேசின், இதெல்லாம் பேலியோலிதிக் காலத்தில் இருந்தது. அடுத்து, மேசோலிதிக் காலம் கிபி 10,000 முதல் கிமு 8,000 வரை. பெரிய காலநிலை மாற்றம் இந்த காலத்தில் ஏற்பட்டது. கால்நடை வளர்ப்பு தொடங்கிய காலம்தான் இந்த காலம். கிமு 10,000 முதல் கிமு 8,000 வரை மேசோலிதிக் காலத்தில் தான். அப்புறம் பிரம்மகிரி, மைசூர், நர்மதை, விந்தியா, குஜராத் ஆகிய இடங்களில் மைக்ரோலித்கள் காணப்பட்டாங்க. அடுத்து, புதிய கற்காலம். கிமு 8,000 முதல் கிமு 4,000 வரை புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலத்தில் விவசாயம் தொடங்கியது, சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் இனம்கான் ஆரம்பகால கிராமம். அப்புறம் முக்கியமான புதிய கற்கால தலங்கள் என்ன அப்படின்னா பர்ஷாஹோம் காஷ்மீரில், குப்க்ரால் காஷ்மீர், மெஹர்கர் பாகிஸ்தான், சிராந்த் பீகார். அப்புறம் தௌஜாலி ஹேடிங் திரிபுரா அஸ்ஸாமில், கோல்டிவா உத்தரப்பிரதேசத்தில், மகாகாரா ஊபியில், ஹல்லூர் ஏபியில், பையம்பள்ளி ஏபியில்.
மஸ்கி, கோடைகள், சங்கனா, கல்லே, உட்னூர், தக்கலை, கோட்டா இவைகள் எல்லாம் புதிய கற்காலத்தில் இருக்கிற சில ஸ்தலங்கள். குறிப்பு: பெருங்கற்கால தலங்கள் பிரம்மகிரி, ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூரும் பிரம்மகிரியும் பெருங்கற்கால தலங்களாக இருந்திருக்கு. அடுத்து கல்கோலிதிக் காலம் கிமு 4000 முதல் கிமு 1500 வரை. செப்பு காலம் வெண்கல யுகத்தில் ஒரு பகுதியாக கருதலாம். வெண்கலம் அப்படிங்கிறது செம்பு ப்ளஸ் தகரம், வெண்கலம். செம்பு காலம் செப்பு காலம் வெண்கல யுகத்தில் ஒரு பகுதியாக கருதலாம். சிந்து சமவெளி நாகரிகம் கிமு 2700 முதல் கிமு 1900 வரை தான் சிந்து சமவெளி நாகரிக காலம். அடுத்து மேலும் பிரம்மகிரி, நவடா, டோலி, நர்மதா பகுதி, மகிஷாடல், வங்காளம், ஸ்ராந்த் கங்கை பகுதி ஆகிய இடங்களில் உள்ள கலாச்சாரங்கள் இதெல்லாம் இந்த நூற்றாண்டில் கிமு 4000 முதல் கிமு 1500 கல்கோலிதிக் காலத்தில். அடுத்து இரும்பு காலம் கிமு 1500 முதல் கிமு 200 வரை இரும்பு காலம். இந்த காலத்தில் வேதகால ஆரியர்களின் வருகை, அதாவது கிமு 1600 முதல் கிமு 600 வரை ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் இந்து மதத்தின் அடிப்படை புத்தகங்கள், அதாவது வேதங்கள் இயற்றப்பட்டது இந்த காலத்தில். பின்னர் எழுதப்பட்டிருக்கலாம். வேதங்கள் இயற்றப்பட்ட காலம் இரும்பு காலத்தில் தான் இயற்றப்பட்டிருக்கு, பின்னர் எழுதப்பட்டிருக்கலாம். சமணம் மற்றும் பௌத்தம் தோன்றியிருக்கு. மகாஜனபதா சிந்து சமவெளிக்கு பிறகு முக்கிய நாகரிகம் கங்கை நதிக்கரையில். மகத பேரரசு, ஹரியங்கா, குலாவின், பிம்பிசாரா, அப்புறம் சிசுநாக வம்சம், கலாசோகா. அடுத்து நந்தா பேரரசு, மகாபத்ம நந்தா, தானநந்தா, அப்புறம் பாரசீகர், கிரேக்கம், அலெக்சாண்டர் கிமு 327. இதெல்லாம் இரும்பு காலத்தில். அடுத்து மௌரிய பேரரசு காலம் கிமு 321 முதல் 185 வரை. மௌரிய பேரரசின் முக்கியமான ஆட்சியாளர்கள் யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர், பிந்துசார, அசோகர் தான் மௌரிய பேரரசின் முக்கியமான ஆட்சியாளர்கள். அடுத்து பிந்தைய மௌரிய அரசர்கள் மத்திய ராஜ்யங்களில் யாருன்னா சுங்கா கிமு 181லேருந்து 71 வரை, கன்வா கிமு 71 முதல் 27 வரை, சாதவாகனர்கள் கிமு 235 முதல் 100 வரை, இந்தோ கிரேக்கர்கள், பார்த்தியர்கள் 19லேருந்து 45 வரை கிபி, சாகாஸ் கிமு 90 முதல் கிபி 150 வரை, குஷானர்கள் கிபி 78 வரை. இவர்கள்லாம் பிந்தைய மௌரிய அரசர்கள் மத்திய ராஜ்யங்களில். அடுத்து தென்னிந்திய ராஜ்யங்களில் சோழர், சேர, பாண்டியர்கள் கிமு 300ஆம் நூற்றாண்டுகளில். அடுத்து குப்த சாம்ராஜ்யம் கிபி 300 முதல் கிபி 800 வரை. பாரம்பரிய காலம் குப்த காலத்தின் முக்கியமான ஆட்சியாளர்கள்னா சமுத்திரகுப்தர், இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிற சமுத்திரகுப்தர் தான் குப்தர் காலத்தின் முக்கியமான ஆட்சியாளராக இருந்தார். அந்த குப்தர் சாம்ராஜ்யோடைய காலம் கிபி 300 முதல் கிபி 800 வரை. அப்புறம் பிந்தைய குப்தர்கள் அல்லது சமகால குப்தர்கள் ஹர்ஷவர்தன், வகடகர்கள், பல்லவர்கள், சாளுக்கியர்கள், மேலும் ஜீனாக்கள், மைத்ராக்காக்கள், ராஜபுத்திரர்கள், சேனாக்கள் மற்றும் சௌஹான்கள் இவங்கெல்லாம் பிந்தைய குப்தாக்கள் அல்லது சமகால குப்தாக்கள். அடுத்து இடைக்கால இந்தியா கிபி 700 முதல் கிபி 1857 வரை இடைக்கால இந்தியா. இந்த காலத்தில் கிபி 800லேருந்து 1200 வரை முத்தரப்பு போராட்டம், பதிஹர்ஷர்கள், பாலர்கள் மற்றும் ராஷ்டிரகூடர்கள், முகமதுக்கு பின் காசிம் தாக்குதல் கிபி 712. அப்புறம் இஸ்லாம் மற்றும் சூபி தத்துவத்தின் எழுச்சி. அடுத்தது முகமது கஜினி கிபி 1000 முதல் 27 வரை. அடுத்தது முகமது கோரி, அப்புறம் அவர் கிபி 1175 முதல் 1206 வரை இடைக்கால இந்தியாவில். அடுத்து இடைக்கால இந்தியாவில் தென்னிந்தியாவின் ராஜ்யங்கள்
பஹ்மனி மற்றும் விஜயநகரம் தான் இடைக்கால இந்தியாவின் தென்னிந்தியாவின் ராஜ்யங்கள். அடுத்தது டெல்லி சுல்தானகம் கிபி 1206 முதல் கிபி 1526 வரை டெல்லி சுல்தானியம். தில்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் பின்வரும் வம்சங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வளர்ச்சி அடைந்தது. ஃபஸ்ட்டு அடிமை வம்சம், அப்புறம் கில்ஜி வம்சம், அப்புறம் துக்ளக் வம்சம், அப்புறம் சயித் வம்சம், அப்புறம் லோடி வம்சம். அப்புறம் முகலாயர்கள் வராங்க. கிபி 1526 முதல் கிபி 1857 காலங்களில் முகலாயர்கள், பெரிய முகலாயர்கள், பின்னர் முகலாயர்கள் 2 பேர் இருக்காங்க. பாபர் 1526, முதல் அவுரங்கசீப் 1707. அதாவது பாபர் முதல் அவுரங்கசீப் வரை, அவுரங்கசீப் காலம் 1707, பாபர் 1526 வரையிலான முகலாயர்கள் அதிக சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. எனவே பெரிய முகலாயர்கள் என்று இவர்கள் அழைக்கப்பட்டாங்க. பாபர் முதல் அவுரங்கசீப் வரை 1707 முதல் 1857 வரை ஆண்ட முகலாயர்கள் பிற்கால முகலாயர்கள் என்று அழைக்கப்பட்டனர். 1707 முதல் 1857 வரை ஆண்ட முகலாயர்கள் பிற்கால முகலாயர்கள் என்று அழைக்கப்பட்டனங்க. பாபர் முதல் அவுரங்கசீப் வரை, அதாவது 1707 வரைக்கும் இருந்த முகலாயர்கள் தான் அதிக சக்தி வாய்ந்தவர்கள் என அழைக்கப்பட்டாங்க, பெரிய முகலாயர்கள் என அழைக்கப்பட்டாங்க. அப்புறம் ஐரோப்பியர்களின் வருகை, அதுக்கப்புறம் வட இந்தியாவில் பிற ராஜ்யங்கள், மராத்தியர்கள், சீக்கியர்கள், அப்புறம் நவீன இந்தியா கிபி 1857 ப்ளஸில் நவீன இந்தியா. முதல் இந்திய சுதந்திர போர் வருது 1857. இந்திய தேசிய காங்கிரஸின் உருவாக்கம் 1885. முஸ்லீம் லீக் உருவாக்கம் 1906. ஒத்துழையாமை இயக்கம் 1920. கீழ்ப்படியாமை இயக்கம் 1930. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. அப்புறம் இந்திய பிரிவினை 1947. அப்புறம் இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சி 1946. அப்புறம் 46லேருந்து 1950 வரை இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சி. அப்புறம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி. இவையெல்லாம் நவீன இந்தியா 1857 ப்ளஸில் இதெல்லாம் வந்தது. அடுத்த வீடியோவில் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.